நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். ஒரு நல்ல பதிவோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒரு காட்டில் ஒரு தவசி இருந்தார். மனதுக்குள்ளேயே மந்திரங்களை எல்லாம் சொல்லி தவம் பண்ணி கொண்டிருந்தார். சட்டுன்னு மேலே ஏதோ பட்டது. நிமிர்ந்து பார்க்கிறார். மேலே ஒரு கொக்கு பறந்து போகுது. அது எச்சம் போட்டிருக்கிறது. கோபத்தில் அற்ப கொக்கேன்னு மனசில் நினைக்கிறார். கொக்கு பொசுங்கி சாம்பலா கீழே விழுது. தனக்கு இவ்வளவு ஆற்றலா, நான் செய்த தவத்தின் வரம் இதுவா என்றெல்லாம் நினைத்து ஒரு பெருமிதம் அவருக்கு வருகிறது. அந்த பெருமிதத்தோடு கிளம்புகிறார். பசி நேரம். ஊருக்குள்ளே போய் சோறு வாங்க போகிறார். ஒரு வீட்டு முன்னால் போய் நிற்கிறார். எப்பொழுதும் பணிவாக பகதி பிச்சாந்தேகின்னு கேட்குற அந்த வாய் தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக தாயே சோறு கொண்டு வான்னு அதிகாரமாக சொல்லுது. உள்ளிருந்து ஒரு அம்மா சத்தம் போட்டா, சாமி கொஞ்சம் பொறுங்க வந்துடுறேன். என்னது, வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா அப்படின்னு ஒரு நினைப்பு. அப்போ அந்த அம்மா உளர்ந்தபடியே சொன்னான், சாமி காத்திருக்கத்தான் வேணும், கொஞ்சம் காத்திருங்க. அதேப்படி நான் மனசில் நினைச்சது இவளுக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு ஆச்சரியம். காத்திருக்கிறார். அந்த அம்மா சோறோடு வர்றாங்க. எனக்கு சோறு சாப்பிட்றது முக்கியம் இல்லை, நான் மனசில் நினச்சது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டபோது, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன் சாமின்னு முறைச்சார். என்னை அந்த கொக்குன்னு நினச்சிங்களான்னு கேட்டான். இவருக்கு ஆச்சரியம் தாழலை. அம்மா, கொக்கை பற்றின செய்தி உனக்கு எப்படியுமா தெரியும்? இப்போ பழைய பணிவு வருது. அந்த அம்மா சொல்கிறேன், அது ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. நீ என்ன தவம் பண்ணுற, என்ன மந்திரத்தை உச்சரிக்கிற, என்னென்ன சாதனைகள் எல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறார். சாமி, நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. என்னுடைய கணவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதை தவிர நான் வேறு எதுவும் செய்கிறதில்லை. நீங்கள் சொல்கிற மந்திரம் சாதனையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது கேட்கணும்னா பக்கத்து தெருவில் ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான், அவனை போய் கேளுங்கன்னு சொல்கிறான். கசாப்பு கடைக்காரங்கிட்ட என்ன கேட்குறது?